ஹலோ நண்பா, ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதாவது ஏர்போர்ட் ஜாப்ஸ். இண்டிகோ ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, இங்கேருந்து நிறைய டைப் ஆஃப் நியூ ஓப்பனிங்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்குமே ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். வர 30 ஜூனுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. யார் யார் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன தகவல் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த பேஜுக்கு வர லிங்க் கொடுத்துட்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிகோவோட அஃபீஷியல் கெரியர் பேஜ். ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவ் ஹைரிங் இண்டிகோ ஆஸ் பார்ட்னர்டு வித் அன்ஸ்டாப். அதாவது அன்ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக பார்ட்னர்ஷிப் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல unstop.com அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆத்தரைஸ்டு தான். ஸோ அவங்களோட அஃபீஷியல் கெரியர் பேஜ்லேயே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிகோவில் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு இப்போ ஆன்லைன் ட்ரைவ் வந்து நடத்துகிறாங்களாம் பேன் இந்தியா முழுவதும். இது வந்து 2.0, அதாவது செகண்ட் ட்ரைவ். ஓகே, லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் பேன் இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்போர்ட்ஸ்லையுமே தேவையான வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையும் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஸ்க்ரீனிங். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், குயிக் அப்ளை. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாலே போதுமானது. இதற்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அசஸ்மெண்ட்டை பொறுத்தவரையும் மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக, ஸ்பீச் அண்ட் ரிட்டன் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அசஸ்மெண்ட் இஸ் கரண்ட்லி லைவ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஃபார் செலக்ட் லொக்கேஷன். ஸோ நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சில லொக்கேஷன்ஸில் அசஸ்மெண்ட் இருக்காது. அவங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜாக, அதாவது லேட்டராக அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதை பற்றின டீட்டெயில்ஸை இமெயிலையும் வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக. அடுத்து 2 ஸ்பீச் அசஸ்மெண்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களோட பேசும் திறனுக்காக. ஓகே, ஸோ ஈச் ரெக்யரிங் மினிமம் ஆடியோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் 45 செகண்ட்ஸ். ஸோ ஈச் மினிமம் 45 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அதை பேசுகிறீங்க அப்படிங்கிற ஸ்பீச் அசஸ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ரிட்டன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வந்து ரிட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 25 மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க டு கம்ப்ளீட் ஆல் த 14 கொஸ்டின்ஸ். ஸோ டேரெக்டாக நீங்கள் வெரிஃபை அண்ட் ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசஸ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல அந்த குயிக் அப்ளையில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் 13 நாள் தான் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்பர்சன் இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ இந்த அசஸ்மெண்ட் முடிச்சக்கப்புறம் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து இண்டிகோ டீமோட இருக்கும். ஸோ என்னென்ன பொசிஷன்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் சர்வீஸ், அதாவது பேசஞ்சரை வந்து அசிஸ்ட் பண்ணுறது, பேசஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களோட செக்இனில், அப்புறம் வந்து போர்டிங் பேக்கேஜ் சர்வீஸ், இது தொடர்பாக. ஓகே, மெயின்டைனிங் சேஃப்டி இதெல்லாமே. அடுத்து செக்யூரிட்டி தொடர்பாகவும், அதாவது ஸ்க்ரீன் பேசஞ்சர்ஸ். ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களோட லக்கேஜ் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பேசஞ்சர் ஸ்க்ரீனிங், கார்கோ, இது தொடர்பாக. அப்புறம் வந்து ரேம்ப், இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. ஸோ இதில் வந்து பாருங்கள், மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் 10th அண்ட் 12th கிளாஸ் ஒரிஜினல் பாஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸாக தேவைப்படுது. எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையும் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல க்ரூமிங்காக இருக்கணும். நல்ல மெயின்டைன்டு நீட் ஹேர் கட். ஸோ இந்த மாதிரி அப்புறம் விசிபிள் பிளேஸில் வந்து டேட்டூஸ் இருக்கக்கூடாது. ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கக்கூடிய பேசிக் எலிஜிபிலிட்டி. வர 30 ஜூனுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஓகே, அதே மாதிரி கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் தொடர்பாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். அப்ளை பண்ண ஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அசஸ்மெண்ட் தொடர்பாகவும் உங்களுக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அசஸ்மெண்ட், அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோடில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டார்ட் அண்ட் ப்ளே, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே அந்த அசஸ்மெண்ட்டை ஒரு ட்ரை கொடுங்க. அதில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஃபர்தராக அப்டேட் பண்ணி பர்சனல் இன்டர்வியூவுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ், ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது ரொம்ப ரேரு. அதுவும் இந்த மாதிரி இண்டிகோ மாதிரியான பிளேசஸ்லேருந்து.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.